அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். நீலகிரி மாவட்டம் கொடநாட்டில் உள்ள ஜெயலலிதாவின் எஸ்டேட் பங்களாவுக்கு சசிகலா வருகை தந்துள்ளார். சசிகலாவுக்கு பங்களா ஊழியர்கள் மற்றும் எஸ்டேட் பணியாளர்கள் வரவேற்பு தெரிவித்திருக்கின்றனர். ஜெயலலிதா மறைந்த பிறகு கொடநாடு பங்களாவுக்கு இரண்டாவது முறையாக சசிகலா சென்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அன்பழகன் இணைகிறார். அன்பழகன், இச்சம்பவத்தை பற்றிய விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கோடநாடு எஸ்டேட்டுக்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தோழியும் கோடநாடு எஸ்டேட்டின் பங்குதாரருமான சசிகலா இன்று வருகை புரிந்துள்ளார். 3 நாட்கள் கோடநாடு எஸ்டேட் தங்கி ஓய்வு எடுப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இறந்த பிறகு இரண்டாவது முறையாக வருகை தந்துள்ளார். கோடநாடு எஸ்டேட்டில் சசிகலாவை வரவேற்க எஸ்டேட் தொழிலாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பின்பு செயலாளர் தெரிவிக்கையில் கோடநாட்டில் ஜெயலலிதாவிற்கு மணிமண்டபம் கட்ட திமுக அரசாங்கம் அனுமதி மறுத்து வருகிறார்கள். 2026 நிச்சயமாக அம்மா ஆட்சி அமைந்தும் கோடநாட்டில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டு எல்லா மக்களும் பார்க்கும்படி செய்யப்படும். இதற்காக நீதிமன்றத்தை நாடுவது குறித்து வழக்கறிஞர்களிடமும் கலந்து முடிவு செய்யப்படும் எனவும், மக்களின் அதிக வரியை வசூலிப்பதில் முனைப்பாக உள்ளார்கள். அரசிடமிருந்து மக்களுக்கு ஒன்றும் கிடைப்பதில்லை. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் அம்மாவோட ஆட்சி நான் கொண்டு வருவேன் என செய்தியாளரும் தெரிவித்தார். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்.